Redmi Note 11 Pro, Redmi Note 11 Pro Plus 5G. ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனை ரெட்மி இந்தியாவில் வரக்கூடிய 9ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அமேசானில் நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸில் வந்து இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டான ஒரு ஸ்பெக்ஸ் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த Redmi Note 11 Pro அண்ட் கூடவே Pro Plus இந்த ரெண்டு மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே அப்படி நம்ம பார்க்கும்போது போன ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு அப்கிரேடா இல்ல வந்து ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. சேம் டிஸ்பிளே தான். போன ஜென்ரேஷன் நமக்கு Redmi Note 10 சீரிஸ்ல வந்து என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே டிஸ்பிளே நமக்கு இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு 6.67 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, கூடவே 1200 nits பீக் பிரைட்னஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன்ல என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணாங்களோ ஸோ அதே சேம் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த Note 11 Pro and Pro Plus 5 இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லயுமே ஒரே டிஸ்பிளே தான், ஒரே டெக்னாலஜி தான். வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படி நீங்க பார்க்கும்போது கூட இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுக்கும் பெருசா வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 202 or 203 கிராம்ஸ் இருக்கும். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.12 or 8.10 mm திக்னஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வெயிட், திக்னஸ், டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லயுமே Redmi Note 11 Pro and கூடவே Pro Plus 5G இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லயுமே சேமா தான் கொடுத்துருக்கு. அண்ட் நீங்க நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்ல ஒரு மேஜர் சேஞ்ச் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த Redmi Note 11 Pro பார்த்தீங்கன்னா ஒரு 4G மொபைல் ஃபோன். ஸோ இங்க நமக்கு ஒரு 4G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G96 அப்படிங்கிற இந்த 4G சிப்செட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த G96 வந்து போன ஜென்ரேஷன் Snapdragon 732 ஒரு நல்ல அப்கிரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மேஜரா ஒரு டவுன் கிரேட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த G96 ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 12 nm ஆர்கிடெக்சர்ல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட் இது. அண்ட் இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 2 Cortex A76 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 A55 கோர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சியாவும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா Snapdragon 732 கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எதனால இந்த மொபைல் ஃபோன்ல இந்த MediaTek Helio G96 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 2022ல ஒரு 15,000 16,000 வந்து நீங்க Helio G95 G96 இல்லைனா வந்துட்டு ஒரு G80 ப்ராசஸ்க்குலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஓகேவா? அண்ட் அதே இது நீங்க GPU அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இங்க நமக்கு Mali G57 MC2 அப்படிங்கிற இந்த GPU இருக்கு. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டா தான் இருக்கும். நம்ம வந்து குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. பட் இந்த பிரைஸுக்கு இவங்க லான்ச் பண்ண போற பிரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. அண்ட் கூடவே போன ஜென்ரேஷன்ல இருந்து கண்டிப்பா இது ஒரு டவுன் கிரேட் தான் ப்ராசஸர் வைஸ்ல. பட் அதே இது நீங்க Redmi Note 11 Pro Plus 5G மொபைல் ஃபோன்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 5G சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் Snapdragon 695 5G அப்படிங்கிற இந்த சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Snapdragon 732 ஓட இது ஒரு நல்ல அப்கிரேட் கேட்டிங்கன்னா டெஃபினட்டா நல்ல அப்கிரேட் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருந்தாலும் சரி, கேமிங் இருந்தாலும் சரி, இல்லனா வந்து GPU பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே Snapdragon 732 விட இந்த Snapdragon 695 வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு ஏகச்சக்க பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 6 nm ஆர்க்கிடெக்சர்ல ப்ராசஸ் பண்ண ஒரு ப்ராசஸர் இது. சோ உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சியாவும் இருக்கும். பிளஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 A78 கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. Cryo 660 A78 கோர்ஸ் இருக்கு. அண்ட் கூடவே 6 A55 கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சி பிளஸ் வந்து நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா வந்து மல்டி டாஸ்கிங் எல்லாமே ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். Snapdragon 732 கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது கூட ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்ஸ், நல்ல ஒரு ஆன்டிடூ ஸ்கோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒர்த்தான ப்ராசஸர் தான் இந்த Redmi Note 11 Pro Plus 5G வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த Snapdragon 695. பட் இந்த Redmi Note 11 Pro ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு டவுன் கிரேட் தான். MediaTek Helio G96 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்க வந்து ஹை லெவல்ல கேமிங் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்ல எது ஒர்த் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஆச்சரியக்குறி தான். நீங்க வந்து ஹை கேமிங்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப டவுட் தான் இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்லயுமே. பட் இருந்தாலும் மாடரேட்டா அப்பப்போ கேம் ஆடுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா Redmi Note 11 Pro Plus 5G சூஸ் பண்ணலாம். G96 உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ அண்ட் இங்க நீங்க GPU அப்படின்னு பார்க்கும்போது Adreno 619 கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே ஓரளவு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைல் ஃபோன் என்ன ஒரு சேஞ்ச் வருது, டோட்டலா இந்த ரெண்டு மொபைல் ஃபோன் என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர் பிளஸ் வந்து கேமரால ஒரு டெப்த் சென்சர் இங்க வந்து நமக்கு மிஸ் ஆகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருப்பாங்க, இங்க நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்ல சேஞ்ச். சோ இந்த ரெண்டு சேஞ்சுக்காக என்னென்ன பிரைஸ் லெவல்ல வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற நம்ம வந்து லான்ச்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். சோ இந்த Redmi Note 11 Pro ல பாத்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 4 கேமராஸ் இருக்கு. 108 MP பிரைமரி சென்சார், 8 MP அல்ட்ரா வைட், பட் 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நீங்க போட்டோஸ் எடுக்க முடியும். 8 MP மேக்ரோ, 8 MP டெப்த் கொடுத்திருக்காங்க. சோ அதே இது நீங்க Pro Plus 5G ல பாத்தீங்க அப்படின்னா
ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். இங்க கடைசியா இருக்கிற அந்த 2 மெகாபிக்சல் டெப்த் எடுத்துட்டு வெறும் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 108+8+2 மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல மேஜர் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 மொபைல் போன்லயுமே 4K ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுக்கல அப்படிங்கறத உண்மை. எதனால அப்படிங்கறது தெரியல. அட்லீஸ்ட் 4K 30 FPS கொடுத்துருக்கலாம். அப்டேட்ல கொண்டு வராங்களா அப்படிங்கிற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ளஸ் வந்து இந்த 2 சிப்செட்டுமே வந்து அதை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். அண்ட் அந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 2 செல்போன்லயுமே ஒரே கேமரா சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. 1080p 30 FPS நீங்க மேக்ஸிமம் எடுக்கலாம். அட்லீஸ்ட் 1080p 60 FPS பேக் கேமரால எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. அப்டேட்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ பார்க்கலாம். 4K எனக்கு வந்து வீடியோ லெவல் வேற லெவல் இருக்கும். 4K எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ லான்ச் ஆகட்டும், 4K எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்குமே இந்த லீக்ஸ் படி இந்த 2 மொபைல் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டரி தான், ஒரே பேட்டரி கெப்பாசிட்டி தான், ஒரே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் எல்லாமே இருக்கு. 5000 mAh பேட்டரி அண்ட் கூட இதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பிளஸ் வந்து அடாப்டர் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. பாக்ஸ்குள்ளே கொடுக்குற வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இதோட பிரைசிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா Redmi Note 11 Pro பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 6+64 வந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து மேக்ஸிமம் வந்து 19,000 வரை இருக்கலாம். அண்ட் வந்து நீங்க Note 11 Pro Plus பாத்தீங்க அப்படின்னா 5G மொபைல் ஃபோன் இந்த வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 6+120 இருந்து ஸ்டார்ட் ஆகி 8+256GB வரை இருக்கும் கண்டிப்பா. அண்ட் பிரைசிங் பாத்தீங்கன்னா 6+120 கிட்டத்தட்ட ஒரு 17,500 வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? Redmi Note 11 Proல வந்து நமக்கு MediaTek Helio G96 கொடுத்தது ஒரு நல்ல அப்கிரேடா டவுன்கிரேடா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த Note 11 சீரிஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் பை பண்ண போறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட் படிச்சு கண்டிப்பா உங்க எல்லாருமே ரிப்ளை பண்றேன். சோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்து போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கலாம். சோ see you next video. till now உங்களுக்கு வந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு இன்ஸ்பைரடா. Bye.